मधुरं मधुरम् अहो मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं परिमलबृन्दावनमधुरं भानुकुमारी पुलिनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं पुष्पालङ्कृत कुञ्जं मधुरं पुरुषोत्तम कृष्णगमनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं मत्तगजेन्द्र गमनं मधुरम् நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நமசிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நமசிவாயவே காலனை உதைத்த நாமம் நமசிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நமசிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நமசிவாயவே நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நமசிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நமசிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நமசிவாய. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்களில் 50வது ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில். இது திருப்பயணம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. முதல் ஆதித்த மன்னராலும் முதல் பராந்தக மன்னராலும் கட்டப்பட்டது. பழமையான ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டுள்ளது. கொடிமரம் இல்லை. பலிபீடம், நந்தி உள்ளன. வெளிச்சுவற்றில் விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதிகள் இருக்கின்றன. முன்மண்டபத்தின் வலப்பகுதி வாகன மண்டபமாக அமைந்திருக்கின்றது. விநாயகரை வணங்கி வாயிலை கடந்து உட்சென்றால் இடது பக்க பிரகாரத்தில் சப்த மாதர்கள், விநாயகர், வேணுகோபாலர் சன்னதிகளும், சிவலிங்கங்கள், நடராஜ சபை, பைரவர் நவகிரகம் அமைந்திருக்கின்றது. கோஷ்டமூர்த்தங்களில் மேல்தளத்தில் கிழக்கே சிவன் மற்றும் பார்வதி, தெற்கே வீணாதார தட்சிணாமூர்த்தி, மேற்கில் அண்ணாமலையார், வடக்கே பிரம்மா நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார்கள். அர்த்த மண்டபத்தில் தென்திசை நோக்கி அதிகார நந்தி கைகுப்பிய நிலையில் உடைவாளுடன் காட்சியளிக்கின்றார். சுவாமி சன்னதி பிரகாரத்தில் முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் வேணுகோபாலர் குழலுடன் காட்சியளிப்பது சிறப்பாகும். நேரே மூலவர் ஆபத்சகாயேஸ்வரர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். ஆபத்சகாயர் சன்னதிக்கு சற்று முன்பாகவே சிறிய மண்டபத்தில் சுந்தரநாயகி அருள் பாலிக்கின்றார். அம்பாள் வெளிப்பிரகாரத்தில் ஈசனுக்கு இடது பக்கமாக தனிக்கோரில் அருள் பாலிக்கின்றார். பங்குனி, புரட்டாசி பௌர்ணமியில் அதற்கு முன்பின் 2 நாட்களிலும் நிலா இத்தல் இறைவன் மீது படுகிறது. குபேரன், திருமால், திருமகள், தர்மசர்மா என்னும் அந்தணன் முதலியாரை பூசித்து பேறு பெற்ற ஸ்தலமாகும். நந்தி பெருமானுக்கு ஈசன் மணமுடிக்க எண்ணினார். சிவபாத முனிவர், சிலாத முனிவரின் மகனான நந்திக்கு திருமழவாடில் திருமணம் நடைபெற்றது. நந்தியும் ஈசனுடைய பிள்ளை போன்றவர் என்பதால் அவரை ஏழூர் ஊரூரமாக அழைத்து வர ஈசன் விரும்பினார். ஊரரம் திருவையாற்றில் தொடங்கி திருப்பயணம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருலைஸ்தானம் வழியாக மீண்டும் திருவையாற்றை வந்தடையும். திருமண தினத்தன்று சிவபெருமான் கண்ணாடி பல்லக்கள் எழுந்தெழுதியிருக்க நந்தி அவருடைய மனைவியுடன் இருக்க 7 உற்சவமாக செல்வதுதான் சப்தஸ்தான விழாவின் ஐதீகம் ஆகும். இந்த தோள்களிலே இதில் உற்சவமாக செல்வது வழக்கம் என்பதனால் இதில் 7 ஊருக்கும் பல்லக்கு தோள்களிலேயே சுமந்து செல்லப்படுகின்றது. சித்ரா பௌர்ணமி அன்று சப்தஸ்தான விழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. திருவையாற்றை சுற்றி அமைந்துள்ள 7 ஸ்தலங்களில் ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில் 2தாக அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்தலத்திற்கு திருப்பயணம், கதலிவனம், கௌசிகாசிரமம், பிரயாணபுரி, பயணிப்பதி என்று பறவைகள் அழைக்கப்படுகிறது. சந்திரன் வழிபட்ட ஸ்தலமாகும். இந்த திருக்கோயில் தலவாரல் பற்றி பார்ப்போம். கௌதம நதி தீரத்தில் இருந்து சுசரதன் என்று அந்தன சிறுவன் பெற்றோரை இழந்து அமைதி நாடி ஸ்தல யாத்திரை சென்ற போது திருப்பயணம் வந்து அங்கே இருந்த அந்த சத்திரத்தில் படுத்துறங்கினான். அப்போது அவனது கனவில் யமதர்மன் தோன்றி, இன்னும் 5 நாட்களில் நீ இறந்து விடுவாய் என்று கூறினான். இதனைக் கண்டு பயந்த அந்த அந்தன சிறுவன் சிவனை நோக்கி வழிபட சிவன் அவனை திருவையாற்றுக்கு சென்று வழிபட்டால் அவனுக்கு நிச்சயம் வாழ்நாள் நீளும் என்று அருளினார். அதன்படியே அவனும் சென்று வாழ்நாளை நீட்டிக்க பெற்றான் என்பது ஒரு வரலாறாகும். மேலும் சிவபெருமான் தலபுராணத்தில் காலத்தில் இறைவனுக்கு லட்சுமியை வணங்கி வரம் பல பெற்று
தன் இருப்பிடம் புறப்பட்டதால் இந்த ஸ்தலத்திற்கு பிரயாணபுரி என்றும் இறைவனுக்கு பிரயாணபுரீஸ்வரர் என்றும் பெயர் வழங்கப்படுகின்றது. கௌசிக முனிவர் ஆசிரமம் இந்த ஸ்தலத்தில் பார்க்கடலை அடைந்த போது கிடைத்த அமுதத்தில் கௌசிகர் பங்கை பத்திரமாக ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்திருந்ததாகவும் அதனை அறிந்து கொள்ளையடிக்க வந்த அசுரரை இந்த ஸ்தலத்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயனார் காளி மூலம் அளிக்கப்பட்டதாக கௌசிகர் அமுதத்தை கொண்டு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் என்பதும் ஒரு புராண கதை. குபேரன், திருமால், திருமகள், சுசரதன் என்ற அந்தனச்சுடன் ஆகியோர் இதனை வழிபட்டிருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார். காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை இது திறந்திருக்கும். திருவிழாக்கள் சப்தஸ்தான விழா, மார்கழி திருவாதை, ஐப்பசி அன்னாபிஷேகமாகும். இந்த திருப்பயணத்துக்கு அஞ்சல் திருவையாறு ஆகும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே, பன்மாலை வரிவண்டு பன்மிழட்டும் பழனத்தான், முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கும் முடிச்செல்னி, பொன்மாலை மார்பல் எல் புதுநலமுள் நிகழ்வானோ, கண்டகங்காள் முண்டகங்காள் கைதைகாள் நெய்தல்காள், பண்டரங்க வேடத்தால் பாட்டோவா பழனத்தால், வண்டுலாம் தடம் மூழ்கி மற்றவன் எல் தளிர்வண்ணம், கொண்ட நாள் தான் அறிவான் குறிக்கொள்ளாது ஒழிவே வழிவானோ, மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதித்த வேதியர்க்கும், மண்பொருந்தே வாழ்பவர்க்கும் ஆதித்த வேதியர்க்கும், விண்பொருள்து தேவர்க்கும் விடுபேராய் நின்றானை, விண்பொருள்து தேவர்க்கும் விடுபேராய் நின்றானை, பண்பொருந்த இசைபாடும் பழனம் சேரப்பனை, பண்பொருந்த இசைபாடும் பழனம் சேரப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, வஞ்சித்தல் வளைகவல்தான் வாரானே ஆயிடினும், பஞ்சிக்கால் சிறகல் நம் பரந்தார்க்கும் பழனத்தான், அஞ்சிப்போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி, குஞ்சு பூவாய் நின்றான் செவடியாய் கோடியையே. திருச்சிற்றம்பலம். வய நமய நம சிவ ம சிவய வய நம நம சிவய. சிவய நமய நம சிவ ம சிவய வய நம நம சிவய. வாள் கொண்டு சாயாத தலையங்கள் தலையங்கள் யாழ்கண்டு சாயும் சிவசங்கரா, வேல் கொண்டு சாயாத படயங்கள் படயங்கள் யாழ்கண்டு சாயும் சிவசங்கரா. சிவய நமய நம சிவ ம சிவய வய நம நம சிவய. சிவய நமய நம சிவ ம சிவய வய நம நம சிவய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே,
என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நான தேது நீய தேது நடுவில் நின்ற தேதடா கோண தேது குருவ தேது கூறிடும் குலாமரே ஆன தேது அழிவ தேது அப்புறத்தில் அப்புறம் ஈன தேது ராம ராம ராமவென்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு. என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank